திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மாணிமுத்தனை காதலால் கூப்புவார்தம் கை. இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்னுடைய குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி நான் இந்த பதிவை தொடர்றேன். அதாவது சனிப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சனி பகவான் சரியான தமிழ் வருடம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி இரவு மணி 9:44க்கு, இதுவே ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வருஷம் மார்ச் மாதம் 29, தமிழ் பங்குனி 15 தேதி. இந்த தேதியில் இரவு 9:44க்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி போகிறாங்க சனி பகவான். அது இதுவரைக்கும் தன்னுடைய சொந்த வீடான கும்ப வீட்டில் மூலத்திரிகோண வீட்டில் இருந்து மீன வீட்டுக்கு பிரவேசிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இதனால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் தான் நம்ம பார்க்குறோம். இதில் 12 ராசிக்கு என்ன விதமாக பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனி வீடியோவும் பார்க்குறோம். இதில் சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சூரியன் புத்திரன் தான் சனி. சனியின் புத்திரன் மாந்தி. அதாவது சனியின் புத்திரன் மாந்தி அல்லது குளிகன்னு சொல்லுவாங்க. இதில் சனியினுடைய நிலை அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி மேற்கு திசைக்கு அதிபதி, மேற்கு திக்குக்கு அதிபதி. சூரியன் கிழக்க உதித்து மேற்கு மறைகிறாங்க. அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பிளானட் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். அதாவது 12 ராசிகளில் காலபுருஷனுக்கு 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் வீட்டில் உச்சமடையக்கூடியவரும் மேஷத்தில் நீச்சமடையக்கூடியவருமான இந்த சனி பகவான் இருள் கிரகம் என்றும் நீதி கிரகம் என்றும் நீதி பாரபட்சமற்ற நீதிவான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு நீதிபதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தவறுகளை விசாரித்து மரண தண்டனையாக இருக்கலாம், ஆயுள் தண்டனையாக இருக்கலாம், தங்களுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நீதி வழங்குறாங்க. அந்த ஒரு தன்மையில் தான் சனி பகவான் அப்படின்ற ஒரு கிரகம் அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அவருக்கு ஈவு இரக்கம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்ற அச்சம் மக்களிடையே நிறைய இருக்குது. அப்படிலாம் கிடையாது. ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான சரியான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத கொடுக்கறதுல சனி பகவான் சரியான ஒரு நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் நம்ம அவரை நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு வச்சிருக்க பேர் ஒரு சரியான பேர் தான். இவர் மேஷத்தில் நீச்சமடைகிறார் அப்படிங்கிறதுனால மேசராசிக்காரங்களை பாதிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. இந்த 12 ராசிகளில் முதலாவது ராசியில் தான் சனி பகவான் நீச்சமடைகிறாரு. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் மேற்கு திக்கில் தான் பலம் அதிகம். அதாவது மேற்கு திக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம், துலாம், கும்பம் மேற்கு திசை. இதில் கும்பராசியில் திக்பலம் அடைகிறாங்க. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் சனி பகவான் நிற்கும்போது அந்த சனி பகவானுக்கு 7ஆம் வீடு மேற்கு வீடு அப்படின்னு பேர். அங்கே திக்பலம் அப்படின்ற ஒரு அமைப்பில் பலம் அடைகிறாங்க சனி பகவான். இப்படிப்பட்ட சனி பகவான் மக்களிடையே ஒரு தவறான கருத்து இருக்கு. சனி ஒரு இருள் கிரகம், சனி பகவான் ஒரு துன்பங்களை மட்டும் தரக்கூடிய ஒரு கிரகம். 2.5 ஆண்டு, அதாவது மொத்தம் 7.5 ஆண்டுகள் அவருக்கு துன்பம் கொடுக்கறதுக்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பணிகளை செய்வாங்க. அதில் 9 கிரகமும் இணைஞ்சால் மட்டும்தான் ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதில் சனி பகவானுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும். இதில் நம்ம பார்க்குறது சனி பெயர்ச்சிக்கான பலன்கள். சனி பெயர்ச்சி 2025, 2025லேருந்து 2027 வரைக்கும் இந்த 2.5 ஆண்டு காலகட்டம், அதாவது 2.5 சொல்கிறோம். 2.5 ஆண்டு காலகட்டம் மீன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த சனி பகவான், மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாங்க. இதே சமயத்தில் அந்த வீட்டு அதிபதியான குரு பகவான் தன்னுடைய வீட்டுக்கு 4ஆம் வீடான மிதுனத்தில் தன்னுடைய சொந்த ராசி நட்சத்திரத்திலே பிரவேசிப்பாங்க. அதாவது குரு பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில். அதில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரவேசிப்பாங்க. சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் பிரவேசிப்பாங்க. ஆகையால் இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவும் ரொம்பவும் உத்தமமான பலன்களை மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கு, தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, குருமார்களுக்கு, ஆன்மீகத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பொது சேவையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு, பொது காரியங்கள், அதாவது இறை காரியங்கள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் ரொம்ப சிறப்பான உன்னதமான உத்தமமான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. சனி பகவான் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பயிற்சி பலன்களை சொல்ல முடியாது. சனி பகவான் மற்ற வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான், ராகு, இவங்களுடைய பேச்சின் அடிப்படையில் தான் தன்னுடைய பலன்களை முழுமையாக ஒரு ராசி கொடுப்பாங்க. இதில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ராசி அமைப்பு இந்த கோச்சார ரீதியில் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம், கடகம், துலாம், மகரம்,
மற்றும் கன்னி இந்த 6 வீடுகளுக்கும் மிகவும் உன்னதமான பலன்களையும், மற்ற 6 ராசிகளான மேஷம், மிதுனம், சிம்மம், விருச்சிகத்துக்கு கூட நல்ல பலன்களை செய்யும். அதில் துலாமுக்கு மட்டும் ரொம்ப உத்தமமான பலன்களை செய்யும் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் விருச்சிக ராசிக்கு அதிக நட்பலன்களை தரும், மகரத்துக்கு உன்னத பலன்களை தரும், கும்பத்துக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் குறைஞ்சி இனி நல்ல ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 6 ராசிகளுக்கு, அதாவது மேஷ ராசிக்கு துன்பம் அப்படின்னு எடுத்துட்டா கூட ரிஷப ராசிக்கு நல்லா இருக்கு, கடக ராசிக்கு நல்லா இருக்கு, துலா ராசிக்கு காட்டிலும் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு, கன்னி ராசிக்கு நல்லா இருக்கு, மகர ராசிக்கு நல்லா இருக்கு. இந்த 6 ராசிகளுக்கும் நட்பலன்களும், மற்ற 6 ராசிகளுக்கு பெரிய கெடுதல் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 2, 3, 4 பாதங்கள், இவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய சனி பெயர்ச்சியில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நட்சத்திரப்படி பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய முழு அம்சங்களை தனக்குள்ளே அடக்கிய ஒரு நட்சத்திரம். அற்புதமான நட்சத்திரம். நேர்மை, ஒழுக்கம் அப்படிங்கிறத இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஒழுக்கம் தவறிட்டாங்க அப்படின்னா திரும்பி தன்னுடைய அந்த ஒரு நெறிக்கு வர்றது அப்படின்றதும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்காது. அதனால் எப்போவுமே வாழ்க்கையில் தங்களுடைய நெறி என்ன அப்படின்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் எப்படி இருப்பாரோ அப்படி தான் கார்த்திகை நட்சத்திரம் நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிறது தான் நல்லது. முருகப்பெருமான் யுத்தத்துக்காக படைக்கப்பட்ட கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. யுத்தத்துக்கென்றே தனித்துவமாக படைக்கப்பட்ட கடவுள் தான் முருகன். அவருடைய நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம். ஸோ உங்களுக்குள்ள அக்னி ஜுவாலை அப்படிங்கிறது எப்போதுமே அந்த கோபக்கணல் அடங்காமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அக்னி கோத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய விசேஷம். உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் மன உளைச்சல், கவலைகள், குழப்பங்கள் இதெல்லாம் வரும். இதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் போயிடுறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவலை இருக்குன்னா அது ஒரு நியாயமான ஒரு விஷயமாக இருக்கணும். நியாயமற்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு கவலை வரும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். குழப்பத்துக்குள்ளே போகாதீங்க. குழப்பத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தவம், தியானம் அப்படிங்கிறலாம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா முருகப்பெருமான் ஞானத்தின் கடவுள் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஞானத்தை தேடி எப்போல்லாம் பயணிக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் நட்சத்திரத்தை நீங்கள் இயக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ரொம்பவும் சாதகமான ஒரு அமைப்பில், அற்புதமான ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சியானது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல. பெண்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்குது. தலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு இருக்கவங்க இனி க்யூர் ஆகும். அதுக்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கோங்க. சித்த வைத்தியத்தில் அதிகபட்சம் நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷம். சரிங்களா? இதில் தொழில் உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் இருக்குது. கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் இந்த தொழில், உத்தியோகம் இது போன்ற விஷயங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் தான். அதில் எந்த ஒரு விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்கார மாணவர்களுக்கு பாசிட்டிவான டைம் தான். நெகட்டிவாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மன உளைச்சல், குழப்பங்கள், கவலைகள் இதுக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் பார்த்துக்கோங்க. தியானம், தவம், யோகா இந்த 3 விஷயங்கள் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இந்த சனி பெயர்ச்சியில் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில் சீக்கிரமாக எழுதணும், மெடிடேஷன் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய நற்பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல. திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் யோகங்களையும் பெரிய தனவரவுகளையும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கார்த்திகை 2, 3, 4 பாதங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். இந்த ரிஷப ராசிக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரிஷப ராசிக்கு ராசியின் மீது ஜென்ம குருவாக இப்போ இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த சனி பெயர்ச்சி காலத்துக்கு இடைப்பட்ட காலத்தில், அதாவது மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வர்றாங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பயிற்சியாகி 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஜீவனஸ்தானத்துக்கு வர்றாங்க. இப்போ கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 2ல் குரு, ராசிக்கு 4ல் கேது, ராசிக்கு 10ல் ராகு, ராசிக்கு 11ல் சனி. அதாவது கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4, 10ல் கிரகங்கள் இருக்கிறதே ஒரு சிறப்பான விஷயம்தான் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும்.
அதே சமயத்தில் 2ல் குரு, இது வந்து அதாவது 2ஆம் இடம் அப்படிங்கிறது குரு பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படி தான் எடுத்துக்கணுமான்றதுல சில குளறுபடிகள் குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். என்ன விஷயம் சார், எல்லாரும் வந்து குரு பலன் வந்துச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே, நீ ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 8 குரு பகவான் 2ஆம் வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் நல்ல விஷயங்களை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறதுனால பொருளாதார நிலைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், குடும்ப அமைப்புகளில் நல்ல ஒரு தெளிவான நிலைகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுங்கிறது 2025 2027 வரைக்கும் கொடுக்கும். தனவரவை கொடுக்கும். கண்டிப்பாக குடும்ப உறவில் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்க தான் செய்யும். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே, அதாவது வீட்டுக்காரர் மேலே ஏதோ ஒரு சின்ன வருத்தத்தை மனைவி வச்சுக்கிறது, அல்லது மனைவி மேலே ஏதாவது சின்ன வருத்தத்தை கணவன் வச்சுக்கிறது. ஆனால் மனசை விட்டு வெளிப்படையாக பேசுறது இல்லை. நம்ம ஒரு முக்கியமான விஷயம் வாழ்நாளில் நடந்திருக்கோம், அதை சொல்லலான்னு போகும்போது வாழ்க்கை துணை அவங்க வந்து ஏதோ ஒரு மனசில் வந்து ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டு சரியாக அந்த காது கொடுத்து கேட்காம இருக்கும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது அப்படிங்கிறதுலாம் ஒரு இயல்பான விஷயங்கள். இதை வந்து பெருசுப்படுத்திக்கிட்டு அதனால் ஏற்பட்ட மனக்கசப்புகளை மனசுக்குள்ளே கொண்டுக்கிட்டு இந்த காலகட்டங்கள் நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்கள் ராசிப்படி இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு 8 குடையவனாக இருந்தாலும் இந்த குரு பகவான் 10 குடைய கேந்திராதிபதி. அவர் 2ஆம் இடத்துக்கு வரும்போது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார். அதே நேரத்தில் குடும்ப விஷயங்களுக்குள்ள சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படுத்துவார். அண்ணன் தம்பி உறவில் சிக்கல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். என்னதான் இருந்தாலும் ஒரு வயிற்றுலேருந்து நம்ம பிறந்திருக்கோம், ஆனால் அந்த உணர்வுகள் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சிந்தனையை கொடுத்துருவாங்க. அப்போ அண்ணன் தம்பி ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை, ஒரே குடும்பத்தில் இருந்து வாழ்ந்துட்டோம், விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டோம், ஆனால் வந்து கூட பிறந்த சகோதரமாக இருந்தாலும் நம்ம விட்டு கொடுத்து போகிறோம், அவங்க விட்டு கொடுத்து போகிறது இல்லையே அப்படின்ற ஒரு கவலைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படிங்கிறதான் உண்மை. சரிங்களா? இப்போ 4ஆம் வீட்டுக்கு எது என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடம் ஆள் மனசு அப்படின்னு அர்த்தம். 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு பேர். தாயை குடிக்கக்கூடிய உறவு, அதாவது அம்மா மேலே எதையும் வருத்தம் வச்சுக்கிறது. அப்படி நீங்கள் அம்மா மேலே வருத்தம் ஏற்படலை, உங்களுக்கு மனசில் ஏற்படலைன்னா அம்மாவுக்கு ஏதேனும் உடல் ரீதியாக தாயாருக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. இதுக்கு சுயஜாதத்தை தெளிவாக பார்க்கணும். நம்ம எடுத்தோம் கவுத்தோம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு உடல் ரீதியான ஆரோக்கியம் அப்படிங்கலாம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இதுக்கும் கோச்சார கிரகம் வந்து ஒரு 20% தன்னுடைய தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது உண்மை. அடுத்த நிலையில் உங்களுக்கு 10ஆம் இடத்து ராகு. 10ஆம் இடத்து ராகு நன்மையை செய்யுமானா நிச்சயம் நன்மையை மட்டும்தான் செய்யும். எதிர்மறையான பலன்களை குறைச்சி தான் செய்யும். அதே நேரத்தில் 10 குடைய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி போகிறாங்க. தொழில் முயற்சிகள், புதிய தொழில்களை நீங்கள் எடுத்து செய்யணும் அப்படின்னு ஆர்வப்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் அதுக்கான இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்கான கடனை வாங்குவீங்க. கடன் வாங்குங்க, தொழிலை ஆரம்பிங்க, வெற்றி நிச்சயம் உறுதியாக உண்டு. என்ன மாதிரியான தொழில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு பழைய வியாபாரம், பழைய பொருட்களை வாங்கி விற்கிறது, அல்லது ஏதானும் ஷாப்பிங் மால், அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ். ஒரு பொருளை ரா மெட்டீரியலை மாற்றுறது, அதாவது மெட்டீரியலை மறுபடியும் ரா மெட்டீரியலை மாற்றுறது, இந்த மாதிரியான ஒரு தொழில்களை நீங்கள் எடுத்து செய்வீங்க, அதில் வெற்றி அடைவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இப்போதைக்கு இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடர்பாடும் இல்லைன்னு சொன்னாலும் குடும்ப உறவுகளுக்குள்ள சிக்கல்களை ஏற்படுத்தும். அப்போ தொழிலில் எந்த ரீதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சர்வீஸ் ஓரியன்டான ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ப்ரொமோஷன் நிச்சயமாக உண்டு. ப்ரொமோஷனுக்கு குறை இல்லை. அதே நேரத்தில் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல பெண்கள் இருக்காங்க அப்படின்னா உங்கள் வேலையை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். அவங்க விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா பெண்களால் நீங்கள் கெட்ட பேர், பெண்களால் அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும். ரிஷபம் அப்படின்னாலே பெண்கள் அதிகமாக பழகக்கூடிய ராசி அப்படின்னு தான் பேர். ஏன்னா ரிஷபமே பெண் ராசி தான். பெண்கள் அதிகமாக கூடும் இடம்னு பேர் ரிஷபத்துக்கு. அப்போ பெண்களால் அவமானம் அசிங்கங்களை சந்திக்கக்கூடியதும், ஒரு பெண்ணை பற்றி இப்படி கமாண்ட் அடிச்சிட்டாரு, அதனால் வந்து தப்பான சொல்லக்கூடாது தகாத வார்த்தைகளை சொல்லிட்டாரு அப்படின்றது உண்மையோ பொய்யோ, அது வந்து ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு. அதே நேரத்தில் போதிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க, போதிக்கக்கூடிய தொழில் அப்படின்னா யார் யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடர்கள் செய்வாங்க, ஆசிரியர்கள் செய்வாங்க, அதே மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடியவங்க, சட்ட ரீதியான சட்டம் படித்தவங்க, இவங்களுக்கெல்லாம் பெண்களால் அவமானம் அசிங்கம் கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ நீங்கள் அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வருமானம் செய்யக்கூடிய தொழில் சார்ந்த இடங்களில் அல்லது ஜாப்பில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்கள் ராசிப்படி இருக்குது. சரிங்களா? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சிறப்பாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பாக இருக்கும்.
உடனடியான முன்னேற்றங்கள் இல்லை அப்படின்னாலும் படிப்படியான முன்னேற்றங்கள், திட்டமிட்டு முன்னேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உண்டு. படிப்படியாக உங்களுக்கு கால முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. நீங்கள் ராசியில் 2வது ராசியான ரிஷபத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்யணும், பொறுமையாக செய்யணும், கவனமாக செய்யணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் கடைபிடிக்கணும். கலை உணர்வுகள், கலை சார்ந்த துறைகளில் தான் நீங்கள் அதிகம் இருக்க முடியும். கலை சார்ந்து இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. மறைமுகமான ஒரு வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் நிச்சயம் உண்டு. அதிர்ஷ்டம் அல்லது மறைமுக வருமானங்கிறது எந்த வகையில் வரும்னா, ஒரு தான செட்டில்மெண்ட் கிடைக்கிறது, உயில் சொத்து கிடைக்கிறது, ஒரு டாக்குமெண்ட்டில் சிக்கல் இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை தூக்கி போட்டீங்க, வருமா இது முடிவுக்கே வராது அப்படின்னு தூக்கி போட்டீங்க, அதில் திடீர்னு ஒரு தெளிவு கிடச்சி திடீர்னு அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பணவரவுகளும், எதிர்பாராத தனவரவுகளும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லாபங்கள் ஏற்படுத்திக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லாபங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனநிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் இருந்த அளவுக்கு இருக்காது. இனி மனது தெளிவடையும், ஒரு குழப்பங்கள் தீரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது. பாக்கியஸ்தானத்துக்கு போயிருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிறைய பாக்கியங்களையும் யோகங்களையும் வழங்குவார் அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கு இடமில்லை. புதுசாக வேலைகள் தேடக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். சட்ட ரீதியான கவனம் தேவை. அதாவது சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. வேலையில் உத்தியோகத்தில் நிச்சயம் முன்னேற்றம் இருக்குது அப்படின்ற அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது. காதல் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்தை கேது கடந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம்தான். குடும்ப உறவுகளுக்குள்ளே இனி சிக்கல் இல்லை அப்படின்ற ஒரு அமைப்பை கேரண்டியாக சொல்லாட்டியும் லவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்கள் லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதே நேரத்தில் குடும்ப உறவு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு சின்ன பிரச்சனைகள், பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள் உருவாகும். ஆனால் பிரிஞ்சு போயிட மாட்டீங்க அப்படின்றது உறுதி. காதலர்கள் புதுசாக லவ்வை சொல்கிறீங்க அப்படின்னா அதில் வெற்றி அடைவது உறுதி. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே இந்த ரிஷபராசிக்கு திருமண வாழ்க்கைன்றது அதிகபட்சம் லவ் மேரேஜாக தான் இருக்கும். கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை பாண்டிங் அப்படிங்கிறலாம் பெரிய அளவில் இப்போ இருக்கும். அது கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு சார், பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 2 வருஷ காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டிய காலகட்டம் நிச்சயமாக வரும். யாரெல்லாம் நம்ம பிரிஞ்சிட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. நீங்கள் ஒன்று சேரணும்னு ஏதேனும் வகையில் முயற்சி பண்ணீங்க, பெரியவங்களை வச்சு மூவ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சு கணவன் மனைவியோடு சேரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இயற்கையிலேயே ஒரு அமைப்பு உண்டு. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் பிரிவினைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போ நீங்களே ஒரு தொழில் ரீதியாக செப்பரேஷன் ஆயிருந்தீங்க அப்படின்னா அது நல்லது தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் மீண்டும் உங்களை இணைச்சி வைக்கும். ஏன்னா ஒரு ஏக்கம் இருக்கும் உங்களுக்குள்ள, நம்ம பிரிஞ்சு வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த பிரிவினைகளை அது சரி பண்ணி கொடுக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு அருமையான காலகட்டம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 5ஆம் இடம் தாங்க படிப்பு. கல்லூரி படிப்பு அப்படிங்கிறது பர்டிகுலர் 5ஆம் இடம். படிப்பை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றங்கள் பெரிய அளவில் இருக்குது. இது நாள் வரைக்கும் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள் விலகும். அரியர் வச்சுருந்தீங்கன்னா கிளியர் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10th +2 படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். மருத்துவம் படிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. நீட் எழுதக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஹெல்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு உடல் ஆரோக்கியம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல தான் கேது பகவான் அமர்ந்து சிக்கல்களையும் சின்ன இடர்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காங்க. இது என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது வயிற்றுக்கு மேலே, அதாவது நெஞ்சு குழிங்கிறது தான் 4ஆம் இடம். நெஞ்சு சார்ந்த இடங்கள் தான் 4ஆம் இடம். அப்போ ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட இடங்கள், நுரையீரல், தொண்டை இது சார்ந்த வகையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது.
யோகா, மெடிடேஷன், தவம், தியானம் இந்த விஷயங்கள் இதுதான் கேது. அந்த கிரகம் தான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு. ஸோ ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நான் ஒரு அழகாக ஒரு அட்வைஸ் கொடுப்பேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மெடிடேஷன், யோகா கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். சூரிய நமஸ்காரம் அதில் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயமான ஒரு சூழலில் நீங்கள் இருக்கீங்க. வெளி இடத்து உணவுகளை எடுத்துக்காதீங்க அப்படின்றதையும் ஸ்ட்ராங்காக சொல்லி ஆகணும். ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு, அதாவது வயிறு, குடல் புண் அந்த மாதிரியான ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. முடிந்த வரைக்கும் சூடாக எதையும் சாப்பிடாதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உணவுகள் எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. 4ஆம் இடம் அங்கே வந்து கேது அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தில் இடர்பாடுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஒரு முறைக்கு 2 முறை நல்லா ஆய்வு பண்ணி திருமண பந்தத்துக்குள்ளே போகலாமா அப்படிங்கிறத முடிவு செய்யுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணத்துக்கு ஒரு ஏற்புடைய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியாது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தத்துக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு நட்பு அப்படிங்கிறது கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்தும், சில கசப்புகளை ஏற்படுத்தும். இவர் இன்ன கேரக்டர் தான்ற உண்மையை உணர வைக்கும் அப்படின்ற காலகட்டம். சொந்த பந்தம் தான், அதுக்குன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவங்க யாருன்றது இந்த காலகட்டத்தில் நிரூபிச்சிருவாங்க. 4ஆம் இடத்துக்கு ஏதோ சொந்த பந்தத்தின் முன்னாடி அசிங்கம், அவமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடியவங்க, சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க இந்த வேலை பிடிச்சிருந்தா மட்டும் செய்யுங்க. இல்லைன்னா அந்த வேலையை விட்டு வெளியில் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச, மனசுக்கு பிடித்தமான வேலை கிடைக்கும். உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான தொழில்களில் ஈடுபட்டு வருமானத்தை அதிகப்படியாக ஈட்டக்கூடிய காலகட்டம் இருக்குது. கடன் முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வாங்காதீங்க. தொழில் ரீதியாக கடன் வந்துகிட்டு இருக்கு, அதை மட்டும் வாங்குங்க. தேவையற்ற கடனை வாங்காதீங்க. தேவையற்ற கடனை வாங்கி மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் ரிஷபராசிக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப எச்சரிக்கையாக சொல்கிறேன். தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சனி பகவான் பொறுத்த வரைக்கும், சனி பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா பொறுமை, நிதானத்துக்கான கடவுள். பொறுமையும் நிதானமாக ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பழமொழியை உணர்ந்து வாழணும். இப்போ பதட்டத்தோடு ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா அந்த காரியம் 2 முறை அல்லது 3 முறை செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அட்வைஸ் நான் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். ஒரு முறை செய்யக்கூடிய காரியம் எல்லா விஷயமும் தெளிவாக செய்யணுமான்னு நிதானமாக செயலும் எண்ணமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எண்ணம் ஒன்றும் செயல் ஒன்றும் செய்யக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா காதில் ஃபோன் வச்சுக்குவாங்க, வண்டியை ஓட்டுவாங்க, கூட இன்னொருத்தட்ட பேசிக்குவாங்க. அப்போ ஃபோனில் கவனம் இருக்குமா, வண்டியில் கவனம் இருக்குமா, பேச்சுவார்த்தையில் கவனம் இருக்குமா? எண்ணம்ன்றது ஒன்று தான். இப்போ அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பேனா பாக்கெட்டில் இருக்குது, எடுத்து வச்சிடறோம். எங்கே வச்சோம்னு ஞாபகம் இருக்காது. அந்த பேனா வந்து தேடும்போது எந்த இடத்துல எடுத்து வச்சோன்றதை நம்ம 10 நிமிஷத்துக்கு மேலே யோசிச்சு பார்ப்போம். நம்ம மைண்டுக்கு வராது. என்ன காரணம்? பேனா எடுக்கும்போது நீங்கள் இயல்பான நிலையில் இல்லை, சிந்தனைகள் வேறு பக்கம் இருக்குது. பாக்கெட்டை விட்டு பேனா எடுக்கும்போது எண்ணங்கள் வேறு இடத்துல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் அந்த பேனா எடுக்கிறோம், அந்த இடத்துல வைக்கிறோம், நீங்கள் எண்ணமும் செயலும் உடலும் ஒன்றிணைஞ்சு செஞ்சுது அப்படின்னா அந்த காரியம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை நிதானம், கவனம், ஒருமித்த செயல். எண்ணமும் உடலும் ஒருமித்து ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்ற காலகட்டம் இந்த ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ இதுவரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் கடைபிடித்து வெற்றியடைய ரிஷபராசிக்கு வாழ்த்துக்களும் நன்றியும்.